ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ அப் ஸ்டோரில் உள்ளது ஐஃபோனை பற்றி எல்லாமே காசு உள்ள பொருள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. கேமு இந்த மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை டவுன்லோட் போட்டுக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன், வாங்க அப் ஸ்டோருக்குள்ளே போவோம். ஓகேங்களா? இப்போ சஃபாரியை ஓப்பன் பண்ணோம். சஃபாரியை எடுத்து டச் பண்ணி சஃபாரியை ஓப்பன் பண்ணிக்கங்க. நல்லா கேட்டுங்க. டர்ன் அப் விஐபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல, இதை என்ன பண்ணுறீங்க, டவுன்லோட் போட்டுங்க. இதுக்கு முன்னாடி வேணால் நான் உங்களுக்கு கூகுள் ஃப்ரெண்டு பேஜ் போய் காட்டுறேன் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், நான் எப்படி அடிச்சுக்கேன்னு டர்ன் அப்னு போட்டிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்லேயே இந்த வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அதை இது டவுன்லோட் போட்டுங்க. இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு விஐபி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல போக வேணாம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ரெகுலர், அதுக்குள்ளே போங்க. டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே டவுன்லோடு நவுன்னு சொல்லிட்டு வரும். இதை எடுத்துங்க. இதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு அங்கே நீங்கள் அதை டவுன்லோட் டச் பண்ணோடனே இந்த இடத்துல டவுன்லோடுன்னு நீங்கள் டச் பண்ணோன்னே இன்ஸ்டால்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். அதை இன்ஸ்டால்டு பண்ணோன்னே இந்த இடத்துக்கு வந்து டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு எங்கே பேஜ் கரெக்டாக லாஸ்ட்டில் இருக்கோ அந்த பேஜில் வந்து டவுன்லோட் ஆகும். அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா இது ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகுது. நேராக செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு இந்த இருக்குல்ல டிவைடு மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இது எதுன்னு பார்த்து இப்போ நான் இது மூணுமே அந்த மாதிரி டவுன்லோட் போட்டது தான். அதனால் இதில் ஸ்கேனரும் அதுவும் உள்ளதை டவுன்லோட் போட்டு வச்சுருக்கனால காசு உள்ளது ரெண்டும் இதில் ஒன்றாவே ஜாயிண்ட் ஆகி வருது. இந்த மாதிரி வரும். இங்கே டெலீட்னு வராது, இங்கே டெலீட்டும் வருது. பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேறு எழுதியிருக்கோம். அதை ஓகே பண்ணிங்கன்னா டர்னுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. வெளில வந்ததோட இங்கே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த வேறதுக்கு கேம் வர மாதிரி இது வரும். அதுக்கடுத்து நீங்கள் எது டவுன்லோட் பண்ணுறாங்களோ அந்த கேம் உள்ளது எல்லா பொருளும் எல்லாமே இதில் ஃப்ரீயாக டவுன்லோட் போட்டுக்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த ஃப்ளைட் லேடரு கூட $3 $2 வரும். சரிங்களா? நான் இந்த இது ஃப்ரீயாக தான் டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த ஸ்கேனர் கூட காசு தான், எனக்கு தெரியும். இது கூட டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இதில் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதில் அப்பு போடுறது, இன்னும் கேம் போடுறது அப்படி. இல்லை நீங்கள் இங்கே போய் எதனா ஒன்று வேணும், கேமோ இல்லை ஏதோ ஒரு பேர் உள்ளதை அடிச்சிங்கன்னா இதில் உள்ளது ஃப்ரீன்னு இருக்குன்னா இதுலேருந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் ஈஸியாக இதில் எல்லாமே வந்துடும். இதில் உள்ளது பொருள் எல்லாமே அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள். இப்போ காசு காட்டிச்ச பொருள் எல்லாம் அதில் இதாக காட்டும் உங்களுக்கு. இந்த பாருங்களேன், இது டாப் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த இதில் ஃபஸ்ட்டில் உள்ளது பே அமௌண்ட்னு சொல்லி வரும். அதெல்லாம் இங்கே சைனீஸ் மொழியில் மாறிடும், காசு இல்லாத மாதிரி. ஏன்னா இங்கே டவுன்லோட் போட்டால் ஸ்டோரில் இல்லைன்னு சொல்லிடும். நீங்கள் இங்கே எது டவுன்லோட் போட்டாலும் இந்த ஸ்டோரில் இல்லை அப்படின்னு இப்போ சொல்லிவிடும். இங்கே பாருங்களேன், இப்போ நான் இதை டவுன்லோட் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்டோரில் நாட் அவைலபிள்னு ஏதோ சொல்லும் பாருங்களேன். இப்போ அக்கௌண்ட் நாட் திஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துடும். கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் இங்கே பண்ண வேணாம். நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு பொருள் வேணாலும் இதுக்குள்ளே போய் நீங்கள் இந்த இதில் போய் ஓப்பன் பண்ணி மேலே அடிச்சிங்க, அதுவே வந்துடும். சரிங்களா? பாருங்கள், நான் இந்த ஃப்ளைட் லேடர் இருக்குல்ல, இது நான் இதில் தான் போட்டேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் ஃப்ளைட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி என்ன ஃப்ளைட்டு போகுது, என்ன ஃப்ளைட்டு பார்க்கணும், என்ன இது பண்ணணும், நீங்கள் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதில் அடித்து இன்றைக்கி துபாயிலேருந்து வருதா, இப்போ பறக்கிற ஃப்ளைட்டு என்ன ஏது இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அந்த மாதிரி இப்போ துபாயிலேருந்து என்னென்ன ஃப்ளைட்டு வருது இன்றைக்கி இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். சவுதி ஃப்ளைட்டு இத்தனை மணிக்கு இப்போ 2 ஃப்ளைட்டு பறந்துட்டுருக்கு. ஜித்தாக்கு வருது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட் அமர்ந்து எரியறதுலாம் இருக்குல்ல, இது இப்போ நீங்கள் உடனே இது எங்கே வருது, எமிரேட்ஸ் இப்போ எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு EK 801 இந்த ஃப்ளைட்டு இப்படி பார்க்கலாம். எத்தனை மணி நேரத்தில் வருது இங்கே பார்த்துங்க.
780 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. பாக்கி 927 கிலோமீட்டர் பாக்கி. 1.5 மணி நேரம் வருமா. 3:55க்கு இறங்கும். அந்த மாதிரி ஃப்ளைட் 3Dயில் பறக்கிறது பார்க்கலாம். நிறையா விஷயங்கள் இருக்குது இதில். பாருங்க நவுறதுலாம் தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் காசு உள்ளது. இது நான் $2 கொடுத்து வாங்கணும். இதெல்லாம் இதில் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கலாம். அதுக்காண்டி சொன்னேங்க. வேறு என்னடா இவன் ரொம்ப நேரம் பேசலான்னு நினச்சிட்டாங்க. சரி அவ்வளோதாங்க. இதை சொல்கிறதாங்க அடித்தாரு. ஓகே யூஎஸ், நல்லா இருந்தால் பாருங்கள். ஐஃபோனை பற்றி ஏதோ தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்ஸ்.